ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் டேட்டாபேஸ்ல இருந்து நம்மளுடைய ஃபேப்ரிக் டேட்டா வேர் ஹவுஸ்க்கு டேட்டாவை மூவ் பண்ண போறோம். அப்படி மூவ் பண்ணும்போது வந்துட்டு ஒரு பேக்கப்பா அந்த டேட்டாவை நம்ம லேக் ஹவுஸ்க்கும் எடுக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்னோஃப்ளேக் அப்படின்றது என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டேட்டா பேசஸ் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கல் இருக்கு, மைசீக்வல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஸ்னோஃப்ளேக் அப்படின்றது ரீசெண்டாக வந்துட்டு கொஞ்சம் பூம் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதில் இருக்கிற டெக்னாலஜி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக டேட்டா வேர் ஹவுஸ் காட்டி வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அந்த டேட்டா வேர் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஒரு கிளவுட் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பேசஸோட கம்ப்யூட் அந்த கம்ப்யூட் அண்ட் ஸ்டோரேஜ் இந்த கான்செப்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கு. ஸோ எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் வாங்குறீங்க. இல்ல நீங்க வந்து ஒரு ஆன் பிரமிசஸ்ல வந்து ஒரு ஸ்டோரேஜ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு லிமிட்டட் தான் இருக்கும். ஓகே. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டேட்டா ஆட் பண்ணிக்கிட்டே போறீங்க. ஸோ டேட்டா வந்துட்டு உங்களுடைய ஸ்டோரேஜ் ரீச் பண்ணலைனாலும், சம்டைம்ஸ் என்ன ஆகும், உங்களுடைய மெமரி வந்துட்டு அந்த டேட்டாவ ஃபுல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாரி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும், அடிஷனலா நீங்க வந்து ரேம் ஆட் பண்ணணும். மெமரி ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ரேம் ஸ்பீட் அதிகமா இருந்தாலும், நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கம்மியாயிடுச்சு அப்படின்னா, மறுபடியும் ஸ்டோரேஜ் ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீப் ஆன் மானிட்டர். ஆனா ஸ்னோஃப்ளேக்ல அப்படி கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் எலாஸ்டிக். ஸோ அது வந்து தேவைப்படுறப்ப வந்துட்டு கம்ப்யூட்டரும் சரி, ஸ்டோரேஜும் சரி 2மே வந்துட்டு ஆட் ஆகிட்டே போகும். தேவையில்லாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் ஆயிடும். ஓகே. இப்போ ஒரு வேலைய 4 கம்ப்யூட்டர் பாக்குது அப்படின்னா, அந்த வேலை வந்துட்டு அந்த 4 கம்ப்யூட்டருக்கும் தேவையான ஒர்க்கா இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த வேலை குறைஞ்சிருச்சு. எனக்கு 2 கம்ப்யூட்டருக்கு தேவையான வேலை தான் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர வந்துட்டு குறைச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இதோட ஃப்ளெக்ஸிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதிகமான நீங்க பேமெண்ட்டும் வந்துட்டு பண்ண தேவையில்ல. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய கெப்பாசிட்டியும் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். அந்த மாரி ஸ்னோஃப்ளேக்ல நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதனால அதிகமான பேர் வந்துட்டு அத யூஸ் பண்றாங்க. ஸோ ஸ்னோஃப்ளேக்ல வந்துட்டு நம்ம ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள நம்ம ஒரு சாம்பிள் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி, அந்த டேபிள்ஸ நம்ம இன்னைக்கு எப்படி மூவ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்னோஃப்ளேக்ல அக்கவுண்ட் வேணும். அந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு தர்றேன். அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஸ்னோஃப்ளேக்க எப்படி லாகின் பண்றது? ஸோ நார்மலா கூகுள்ல போயிட்டு ஸ்னோஃப்ளேக் லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் பேஜ் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட அக்கவுண்ட் இருக்கு. நான் அதை கிளிக் பண்றேன். யூசர் நேம் கேக்குது. என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேக்குது. நான் என்னோட பாஸ்வேர்டை கொடுத்துறேன். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் தான். இதுக்கு வந்து நீங்க டெஸ்க்டாப் டூல்ஸ் எதுவுமே தேவையில்லை.
ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணதுக்கப்புறம், இதுல வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதுல ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான டேட்டாபேஸ கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு SQL எடிட்டர் வேணும் அப்படின்னா, நீங்க கிரியேட்ல போயிட்டு ஒரு SQL ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். பைதான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். நோட்புக், டெல்டா லேக் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ DBT ப்ராஜெக்ட் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, இதுல இருந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியலைஸ்டு வியூ வேணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு மெட்டீரியலைஸ்டு வியூ, அதுல வந்து செக்யூர்டு மெட்டீரியலைஸ்டு வியூ கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அ. ஸோ இது வந்து இதோட ஓவர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பட் ஆனா எஃபெக்டிவா இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ரையல் பீரியட் போயிட்டுருக்கு. நான் இந்த அக்கவுண்ட் வந்து லாஸ்ட் வீக் தான் கிரியேட் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையல் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்னோஃப்ளேக் கிரியேட் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஆர்கனைசேஷனல் அக்கவுண்ட் வேணும். ஆர்கனைசேஷனல் அக்கவுண்ட் இருந்தா தான் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷனல் அக்கவுண்ட் வேணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேப்ரிக்கோட அக்கவுண்ட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுல வந்து ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் வரும். நான் இந்த இமெயிலுக்கு உங்களுக்கு நான் ஆக்சஸ் குடுக்கணும். இது வந்து உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ கேளுங்க. நான் வந்துட்டு அந்த ஆக்சஸ் நான் தர்றேன். நீங்க அத யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இப்போ நம்ம இதுல வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு, அந்த டேட்டாபேஸ்ல நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்க கிரியேட்ல போயிட்டு SQL ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ இங்க வந்துட்டு டைரக்ட்டா நம்ம டைப் பண்ணலாம். கிரியேட் டேட்டாபேஸ். நம்ம என்ன டேட்டாபேஸ் பேர் வைக்கிறோமோ வச்சுக்கலாம். சாம்பிள் டிபி. ஃபர்ஸ்ட் நீங்க அத ரன் பண்ணீங்க அப்படின்னா, டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சான்னு எப்படி செக் பண்றது அப்படின்னா, நீங்க மேல வந்துட்டு டேட்டாபேஸ்ன்னு ஒரு நேவிகேஷன் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சாம்பிள் டிபி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்கீமா கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்கீமாக்குள்ள தான் நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஸ்கீமா. நான் இந்த இடத்துல வந்துட்டு சேல்ஸ்ன்னு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இத நீங்க ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த கொரி எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் டிபில தான் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல மேல வந்துட்டு மேப்பிங் வந்துட்டு சாம்பிள் டிபி இருக்கு. ஸோ அது பை டிஃபால்ட்டாவே நீங்க ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும்போதே அதுல மேப்பிங் ஆகிடும். இன்கேஸ் வேற டேட்டாபேஸ்க்கு நீங்க ஸ்விட்ச் ஆறீங்க அப்படின்னா, நீங்க இத கிளிக் பண்ணிட்டு மேப்பிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம SQL சர்வர் மாரியே தான். ஸோ இத இப்ப செலக்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்கீமா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமா நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ டேபிள்ஸ் வந்து நான் ஒரு 3 டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அஸ் யூசுவல் ஒரு கான்ஃபிக் டேபிளும் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கான்ஃபிக் டேபிள பேஸ் பண்ணி நம்ம டேட்டாவ லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 சாம்பிள் டேபிள் யூஸ் பண்றோம். ஸோ அந்த சாம்பிள் டேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஒரு கொரியா வச்சிருக்கிறேன். இத அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிரியேட் டேபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன்.
இங்க போட்டுறேன். ஸோ இந்த இடத்துல கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி, இந்த எம்ப்ளாயி கீழே வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஏஜ், சேலரி. இந்த கோ தேவையில்லை, இது நமக்கு மைக்ரோசாஃப்ட்ல தான் தேவை. இந்த இடத்துல ஒரு செமிகோலன் போட்டுருங்க. அதே மாதிரி வந்துட்டு இங்கேயும் கோ தேவையில்லை. ஸோ டிபிஎல் கான்ஃபிக்ல வந்து நமக்கு சீரியல் நம்பர் இருக்கட்டும், சோர்ஸோட ஸ்கீமா, சோர்ஸோட டேபிள், சிங்கோட பாத்து, சிங்க் சைடும் வந்துட்டு ரெண்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சிங்க் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கீமா வேணும். இந்த சைடு வந்து சிங்க் சைடு வந்து டேபிள் நேமும் போட்டுக்கலாம். Okay. இது கூட தேவையில்லை, சிங்க் சைடு ஸ்கீமா டேபிள் கூட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பைப்லைன் கிரியேட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன்ல வந்துட்டு கிரியேட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அதுவே வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால வந்துட்டு இது கூட தேவையில்லை தான். நம்ம பார்த்து மாத்திரம் போட்டால் போதும் பேக்கப்புக்கு. ஸோ அதனால வந்துட்டு இது இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த டேபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ரன் பண்றேன் மொத்தமா. ஸோ இப்போ எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ல டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் பண்றதுக்கும் நான் அப்படி குறி வச்சிருக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேபிள், இதுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா. அதுக்கப்புறம் கஸ்டமர் டேபிள், இதுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா. அதுக்கப்புறம் ஆர்டர் டேபிள், இதுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா. கான்ஃபிக் டேபிள்ல வந்துட்டு இந்த சைடு ஸ்கீமா வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஸ்கீமாவை எடுத்துக்கலாம். ஓகே. அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரான்ஸ்ல எம்ப்ளாயின்ற லொக்கேஷன்ல இருக்கட்டும். ஓகே. ஸோ இதை அப்படியே வந்துட்டு நான் ரன் பண்றேன். ஓகே. ஸோ நம்மளுக்கு டேட்டா ஆப்ஸ் வந்துட்டு இன்செர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய டேட்டாவை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் கான்ஃபிக். ஸோ நான் ரன் பண்றேன். ஓகே. இங்க வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டேபிளை வந்துட்டு நம்மளுக்கு காமிக்குது. ஸோ நம்ம ஒரு ஒரு டேபிளாவே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேபிள், அப்புறமா கஸ்டமர் டேபிள், அதுக்கப்புறம் ஆர்டர் டேபிள், அதுக்கப்புறம் வந்துட்டு கான்ஃபிக் டேபிள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. கான்ஃபிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா சிங்க் பார்ட் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரல.
சரி, நம்ம எப்படி வந்துட்டு பைப்லைன் கிரியேட் பண்ணும்போது இது செக் பண்ணிடலாம், இது கரெக்டா இருக்குதான்னு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோர்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னோஃப்ளேக்ல எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம ஃபேப்ரிக் கிரியேட் பண்ணிக்கலாம். app.fabric.com போயிடுறேன். இப்போ ஒர்க் ஸ்பேஸ்ல போயிட்டு ஒரு நியூ ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் வந்துட்டு ஃபேப்ரிக் ஜூலை 01. நான் இன்னைக்கு 11th கிளாஸ் ஆகும். 7 வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ட்ரையல்ல ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் போயிட்டு ஒரு நியூ ஐட்டம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஐட்டம்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு வேர் ஹவுஸ் தேவைப்படும். இந்த வேர் ஹவுஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்னோஃப்ளேக் DWH அப்படின்னு போட்டுறேன். ஸோ ஸ்னோஃப்ளேக்ல இருந்து நம்ம டேட்டா எடுத்துட்டு வரதுனால ஸ்னோஃப்ளேக் DWH அப்படின்னு போட்டுறேன். இல்லை சேல்ஸ்ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டேட்டா பேஸ். இதுக்கு நம்ம ஒரு பேக்கப்க்கு வந்துட்டு ஒரு லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். app.fabric.com போயிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ் போயிடுங்க. இதில் போயிட்டு ஒரு நியூ ஐட்டம் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு லேக் ஹவுஸ் எடுத்துக்கிறேன். பிரான்ஸ் லேக் ஹவுஸ் கிரியேட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பைப் லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். app.fabric.com போயிடுறேன். மறுபடியும் நம்மளுடைய ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு நியூ ஐட்டம். இப்போ ஒரு பைப் லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். பைப் லைன் இந்த நேம்லேயே இருக்கட்டும், அப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த பைப் லைனுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஸ்னோஃப்ளேக்ல இருந்து தான் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஸ்னோஃப்ளேக் போயிடுறேன். ஸோ ஸ்னோஃப்ளேக்ல இருந்து நம்மளுக்கு 2 இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஒன்று வந்துட்டு சர்வர் நேமு, இன்னொன்று வந்து டேட்டா வேர்ஹவுஸ் நேம். இந்த சர்வர் நேம் வந்துட்டு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் இந்த நேவிகேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அட்மின் கிளிக் பண்ணுங்க. அட்மின்ல அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை அப்படியே போயிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் டீடைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய ஸ்னோஃப்ளேக்கோட அட்ரஸ். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய டேட்டா வேர்ஹவுஸ். ஓகே. இந்த மேனேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு வேர்ஹவுஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நம்மளுடைய டேட்டா வேர்ஹவுஸோட பேர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது, அந்த கம்ப்யூட் டாட் வேர்ஹவுஸ். ஸோ இது யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கொரி எடிட்டர்லேயே வந்துட்டு வந்துடும் மேலே. இதை காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பைப் லைன் போய்க்கலாம். பைப் லைனில் as usual வந்துட்டு முதல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்கிரிப்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம
ஸ்னோஃப்ளேக்கோட கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் ஆல். ஸ்னோஃப்ளேக் எடுத்துக்கிறேன். என்னோட பாத்தை காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட். வேர் ஹவுஸ்ல போயிட்டு கம்ப்யூட் வேர் ஹவுஸ் இதை கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கனெக்ஷன் கிரியேட் பண்ண சொல்லும். கனெக்ஷன் என்ன பேர்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஸ்னோஃப்ளேக் DWH கனெக்ஷன் அப்படின்னு நான் போட்டேன். சரிங்களா? கொடுத்துட்டு ஆத்தன்டிகேட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம், நம்ம என்ன யூசர் நேம் யூஸ் பண்ணி அந்த லாகின் பண்றோம் அதை வந்து நம்ம இங்க கொடுக்கணும். கனெக்ட் கொடுத்தோம்னா இப்போ வந்துட்டு இந்த கனெக்ஷன் அப்டேட் ஆயிடும். இந்த கனெக்ஷன் ஒர்க் ஆகுதான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட் கனெக்ஷன் கொடுங்க. ஸோ இதில் போயிட்டு இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் TBL config where is active is equal to 1. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம டைரக்டா ரன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய மைக்ரோசாஃப்டோட ஸ்டாக் கிடையாது, ஸ்னோஃப்ளேக் அப்படின்றனால இந்த TBL கான்ஃபிக்ன்றத நம்ம ரெடிமேடா கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டோம்னா ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல வந்துட்டு நம்ம இப்போ வித்தின் இந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் TBL கான்ஃபிக் அப்படின்னா ஒர்க் ஆகுது. பட் நம்ம அவுட் சைடு என்விரான்மெண்ட்ல இருந்து கால் பண்ணும்போது இது வந்து நம்ம எந்த ஸ்கீமால இருக்கிறோம், எந்த டேட்டா பேஸ்ல இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கீமா நேம் முன்னாடி டைப் பண்ணிடுறேன், டேட்டா பேஸ் நேம் டைப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்றேன். நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நீங்க வெளியில இருந்து நீங்க கொடுக்கும்போது நீங்க இப்படிதான் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் இதை அப்படியே கால் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. வேர் இஸ் ஆக்டிவ் இஸ் ஈக்குவல் டு 1. அதையும் கேட்டலே எடுத்துடலாம். ஓகே. இப்போ நம்ம கொரி எழுதியாச்சு. இதை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இது சக்சஸ் ஆயிடுச்சு. இதோட அவுட்புட் எடுத்துக்கலாம். நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நோட் பேட்ல போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்க் பாத் வந்துட்டு நம்மளுக்கு மேஜர் இஷ்யூவா இருக்கு. ஏன்னா வந்துட்டு அங்க நம்மளுக்கு ஹைஃபன் ஒழுகல அந்த இடத்துல. நம்ம வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹைஃபன் வந்துட்டு ஆக்சுவலி இதை ரிவர்ஸ்ல போட்டுடலாம்.
இப்போ இதை எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னா முதல்ல வந்துட்டு இந்த டேபிளை ட்ரங்கேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போயிட்டு நான் இதை இன்சர்ட் பண்றேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்லாஷ் வந்துருச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இந்த பைப் லைனை மறுபடியும் ரன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இதோட அவுட்புட்ல நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ அஸ் யூஸ்வல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததா என்ன ஆக்டிவிட்டி ஆட் பண்ணுவோம்? ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி எடுத்துக்குவோம். ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதோட ஆன் சக்ஸஸை நான் இதில் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ ஃபார் ஈச்ல போயிட்டு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா பேட்சாக இருந்தால் பேட்ச்னு விட்டுருங்க. சீக்வன்ஸில் இருந்தால் சீக்வன்ஸில் போயிடுங்க. இதில் போயிட்டு ஆட் டைனமிக் கண்டென்ட்ல ஸோ நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டியோட அவுட்புட்ல இருந்து நம்மளுக்கு இந்த ரிசல்ட் செட் வேணும். இந்த ரிசல்ட் செட்டில் இருக்கிற 0 விச் மீன்ஸ் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டால இருந்து இந்த ரோஸ் அப்படின்ற இந்த பேட்ச் எனக்கு வேணும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ ஃபார் ஈச் எடிட் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு ஒரு காப்பி ஆக்டிவிட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காப்பி ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்னோஃப்ளேக்கு இதோட கனெக்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் வேர்ஹவுஸ் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்னோஃப்ளேக் டேட்டா வேர்ஹவுஸை பிக் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம சோர்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் மேனுவலி கொடுத்துடலாம். டேபிளோட நேமு ஸ்கீமா நேம் வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார் ஈச்சில் இருக்கு. ஃபார் ஈச்சில் இதுதான் ஸ்கீமா நேம். டேபிளோட நேம் என்னது? ஐட்டம் டாட், இதுதான் டேபிளோட நேம். ஸோ சோர்ஸ் சைடு கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அடுத்து டெஸ்டினேஷன் சைடு வந்தீங்கன்னா ப்ரௌஸில் போயிட்டு நம்மளுடைய டேட்டா வேர்ஹவுஸ் பிக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நான் என்னோட டேட்டா வேர்ஹவுஸை பிக் பண்ணிட்டேன். என்னோட டேட்டா வேர்ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் டேட்டா வேர்ஹவுஸ் இருக்கு. பட் நம்மளுடைய கனெக்ஷன் என்ன நேம்ல இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும்.
ஒரு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ மெயின் கேன்வாஸ் போனோம்னா ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்கோன்றதை செக் பண்ணோம்னா தெரிஞ்சுக்கும். ஸ்னோஃப்ளேக் வேர்ஹவுஸ் கனெக்ஷன் லேர்னிங்னு இருக்கு. ஸோ இதில் போயிட்டு காப்பி டேட்டாவில் சோர்ஸ் சைடு ஸ்னோஃப்ளேக் வேர்ஹவுஸ் கனெக்ஷன் லேர்னிங்னு இருக்கு. இதை எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு தடவை டெஸ்ட் கனெக்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஆஹா, இது ஒர்க் ஆகலை. சரி, உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருந்ததுன்னா நீங்க ஈஸியா இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா இதுல போயிட்டு ஸ்னோஃப்ளேக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்க கொடுங்க. நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போதே ஆல்ரெடி உங்களுக்கு அந்த நேம்ல கனெக்ஷன் இருக்கும். இருந்ததுன்னா அது அப்படியே பிக்கப் ஆயிடும். ஸோ இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு அது வந்துடுச்சு. அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்து பாருங்க. ஸோ இப்போ வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து சாம்பிள் டிபி எடுத்துக்கலாம். ஸோ டேபிளில் வந்துட்டு என்டர் மேனுவலி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் போயிட்டு ஃபார் ஈச்சில் இருக்கிற ஒரு ஐட்டம்ல இருக்கிற ஸ்கீமா நேம் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் டாட் டேபிள் நேம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டெஸ்டினேஷனில் தான் இப்போ நம்மளுடைய வேர் ஹவுஸ் எடுத்துக்கணும். இல்லைன்னா ரெண்டுமே வந்துட்டு தெரியாமல் ஒரே பேரில் வச்சுட்டேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய வேர் ஹவுஸ். ஓகேங்களா? ஏன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது நம்மளுடைய வேர் ஹவுஸ்ன்றது லொகேஷன் பாருங்க, நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸோட நேம் இருக்கு. அதனால வந்துட்டு நம்ம இதை ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கிரியேட் டேபிள் கொடுத்துருக்கேன். அந்த டேபிள் வந்துட்டு என்ன நேம்ல கிரியேட் ஆகணும் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ ஸ்கீமா நேமும் டேபிள் நேமும் நான் அப்படியே வந்துட்டு சோர்ஸ் ஸ்கீமா நேமு சோர்ஸ் டேபிள் நேம்லயே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதனால நம்ம அதே நேமே வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஸ்னோஃப்ளேக்ல இருந்து நம்மளுடைய டேட்டா வேர் ஹவுஸ்க்கு டேட்டா காப்பி ஆகுது. இப்போ காப்பி ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னா இதை அப்படியே வந்துட்டு க்ளோன் பண்ணிக்கங்க. இதோட சக்சஸ்ல இருந்து சோர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அதே தான் இருக்கும். டெஸ்டினேஷன் மட்டும் தான் மாறும். ஸோ டெஸ்டினேஷன் வந்துட்டு இதை டெலீட் பண்ணிட்டு ஸோ நம்மளுடைய பிரான்ஸ் லேக் ஹவுஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நமக்கு ஃபைல்ஸ் தான் வேணும். ஸோ ஃபைல்ஸோட பாத் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம் டாட்லேருந்து எடுத்துக்கலாம். சிங்க் பாத். அவ்வளோதான். இப்போ மெயின் கேன்வாஸ் போயிட்டு ஒரு தடவை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஏதோ எரர் அடிக்குது. என்ன எரர் அடிக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபெயிலியர் ஹேப்பன்ட் ஆன் சோர்ஸ் சைடு. ஓகே. ஆப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் டிபி டாட் சேல்ஸ் இங்க வந்துட்டு கஸ்டமர் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட் இல்ல அப்படின்னு வருது. ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கஸ்டமர்னு கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கஸ்டமர் அப்படின்ற ஆப்ஜெக்ட் இல்லன்னு வருது. சரி, மத்த டேபிள்ஸ்லாம் என்ன நேம்ல வருது? ஆர்டர். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரி. ஸோ இதோட பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல குடுக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இஷ்யூ ஆச்சு. ஸோ நம்ம இதையும் போயிட்டு கேப்பிட்டல் லெட்டர்ல மாத்திடலாம். முதல்ல வந்து நான் இத ட்ரங்கேட் குடுத்துடுறேன். குடுத்துட்டு, இங்க வந்து நான் எம்ப்ளாயின்னு குடுத்துடுறேன். கஸ்டமர்ன்னு குடுத்துடுறேன். ஆர்டர்ஸ் அப்படின்னு குடுத்துடுறேன். ப்ராடக்ட் அப்படின்னு குடுத்துடுறேன். ஆ. ஸோ ஒரு தடவ செக் பண்ணிக்கலாம். டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயி தான் இருக்குது. கஸ்டமர், ஆர்டர். ஓகேங்களா? இப்போ இத ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவ வந்துட்டு நான் செலக்ட் கொரி போட்டு பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கு. நம்ம பைப்லைன இன்னொரு தடவ ரன் பண்ணலாம். ஓகே. இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்மளுடைய பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா சக்சஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய லோக்கல் வேர்ஹவுஸ வந்துட்டு நான் போயிட்டு ஸ்கீமாவ எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சேல்ஸ்ன்னு ஒரு ஸ்கீமா கிரியேட் ஆயிருக்குது. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள்ஸ நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். அதில வந்து கஸ்டமர், எம்ப்ளாயி, ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு டேபிள்ஸ் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி அதோட டேட்டாவ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் டாப் 100 இருக்கு. இத போயிட்டு நீங்க டேட்டாவ பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ டேட்டாபேஸ் சைடு வந்துட்டு நம்மளுக்கு கரெக்ட்டா வந்துருச்சு. இப்ப லேக் ஹவுஸ் சைடு செக் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ பிரான்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவும் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இத கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த மாதிரி. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த நேம் ஃபைலோட நேம் வந்துட்டு நம்ம பைப்லைன்லயே மாத்திக்கலாம்.
ஸோ நம்மளுடைய பைப்லைன் போனீங்க அப்படின்னா நம்மளுடைய காப்பி டேட்டா ஆக்டிவிட்டியில் டெஸ்டினேஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் எதுவுமே கொடுக்கல. இப்போ இந்த ஃபைல் நேமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூவ் பண்ணும்போதே வந்துட்டு கன்கார்டினேட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைனமிக் கண்டென்ட்டில் போயிட்டு ஐட்டம் டாட் அந்த டேபிளோட நேம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நேம்லேயே கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நேம்லேயே கூட வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி சேம் ஃபைல் நேமில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபைல் நேம் வந்து வந்துடும்.